1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தினுடைய 57வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தினுடைய 57வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதம் ஆண்டவர் இந்த 1ஆம் தேதியிலிருந்து ஆண்டவர் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். நமக்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் யார் என்றால், நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜெயத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இந்த உலகத்திலே அநேக இடங்களிலே நம்மை தோற்று போகிறவர்களாய் அல்ல, நம்மை வெட்கப்படுத்துகிறவர்களாய் அல்ல, நம்மை ஜெயிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையாய் நம்மை நிறுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஒருவேளை நீங்கள் அநேகம் பேர் ஒருவேளை தோற்று போயிருக்கலாம், ஒருவேளை ஜெயிக்கக்கூடிய நம்பிக்கையை நீங்கள் இழந்திருக்கலாம். நான் எல்லாம் ஜெயிப்பேனா, நானும் மற்றவர்களை மாதிரி ஜெயிக்க முடியுமா, எனக்கு ஜெயிக்கிறதற்கு எதுவுமே இல்லையே என்கிற ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீர்கள். உங்களுடைய சொந்தங்களுக்கு முன்பாக ஒரு நாள் கர்த்தர் உங்களை ஜெய வீரர்களாக, வீராங்கனைகளாய் ஆண்டவர் நிறுத்துவார். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஜெயிக்கிறவர்களாய் நிறுத்துவார். என்னுடைய ஆண்டவரிடத்திலே ஒரு பெரிய வல்லமை இருக்கிறது. எவரையும் ஜெயிக்க பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். பின்னணி இல்லாதவைகளை ஜெயிக்க பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். தட்டி கொடுக்க ஆள் இல்லாதவர்களை, ஞானம் இல்லாதவர்களை, படிப்பறிவு இல்லாதவர்களை, பேதைகளையும் என்னுடைய ஆண்டவர் நினைப்பாரானால் இந்த உலகத்திலே சாதாரணமானவர்களாய் அல்ல, அவர்களை ஜெயிக்கிறவர்களாய் நிறுத்துகிறதற்கு என் தேவன் அவர் வல்லவராய் இருக்கிறார். அந்த தேவன் தான் இன்றைக்கு மறுபடியும் வாக்கு கொடுக்கிறார், ஒரு நாள் உன்னை ஜெயிக்கிற பிள்ளையாய் நான் நிறுத்துவேன். எத்தனை விசை நீங்கள் தோற்று போனாலும், எத்தனை வருடங்களாக நீங்கள் தோற்று போய் கொண்டிருந்தாலும், இனி ஜெயிக்கவே மாட்டேன் என்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்தாலும், கர்த்தராகிய ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு தெளிவாய் வாக்கு கொடுக்கிறார். மகளே, நீ நம்பு, நீ விசுவாசி, நான் உன்னை ஜெயிக்க பண்ணுவேன். நீங்கள் ஜெயிப்பீர்கள். நீங்கள் செய்து கொண்டிருக்கிற தொழிலிலே ஆண்டவர் உங்களை ஜெயிக்க பண்ணுவார். உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே ஆண்டவர் உங்களை ஜெயிக்க பண்ணுவார். உங்களுடைய கையிலே இருக்கிற அந்த ப்ராஜெக்டில் ஆண்டவர் ஜெயிக்க பண்ணுவார். நீங்கள் தொடங்கின இந்த காரியம் எவ்வளவு ஒருவேளை மற்றவருடைய கண்களுக்கு தோற்று போனதா இருந்தாலும் இந்த இடத்திலே ஜெயிக்க பண்ணுவதற்கு தேவன் வல்லவராய் இருக்கிறார். நம்புறவங்க கரங்களை தட்டி முழு பலத்தோடு என்னை ஜெயிக்க பண்ணுகிற கர்த்தர், என்னை ஜெயிக்க பண்ணுகிற கர்த்தர். இந்த மாதம் முழுதும் உங்களுடைய இருதயத்திலே இருக்க வேண்டிய ஒரு நல்ல வார்த்தை என்ன அப்படின்னா, என்னுடைய ஆண்டவர் என்னை ஜெயிக்க பண்ணுகிற கர்த்தர். ஒரு 3 பேருடைய கரத்தை பிடிச்சி நீங்க சொல்லுங்க, ஆண்டவர் ஒரு நாள் உங்களை ஜெய வீரர்களாய் நிறுத்துவார். சொல்லுங்க, ஒரு நாள் உங்களை ஜெயிக்கிறவர்களாய் நிறுத்துவார். மற்றவர்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது நீங்கள் ஒரு பெரிய ஜெய கொடியை நீங்கள் நடுவீர்கள். உங்களுடைய வீட்டிலே ஒரு ஜெய ஸ்தம்பம் ஏற்றப்படும். உங்களுடைய வீட்டிலே ஒரு ஜெய கொடி ஏற்றப்படும். ஹல்லேலூயா. உங்களுடைய வருமானத்திலே ஒரு ஜெய கொடி ஏற்றப்படும். உங்களுடைய மனதிற்குள்ளே அந்த ஜெயத்தை கர்த்தர் தருவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.
கடந்த வாரத்திலே ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையிலிருந்து எப்படிப்பட்டவர்களையும் ஆண்டவர் ஜெயிக்க பண்ணுவார். இல்லை என்றால் ஒரு மனிதனை ஜெயிக்க பண்ணுவதற்கு ஆண்டவர் ஒரு மனுஷனுக்குள்ள என்ன செய்கிறாரு அப்படின்றதை குறித்து ஆண்டவர் ரொம்ப தெளிவாய் நம்மோடு கூட பேசினார். விசேஷமாக முதல் ஆராதனையை விட ரெண்டாவது ஆராதனையில் ரொம்ப தெளிவாய் ஆண்டவர் அந்த ரொம்ப அந்த வீடியோ பிரசன்டேஷனோட அந்த செய்தியை ஆண்டவர் நம்மத்திலே கர்த்தர் பேசினார். நிறைய பேர் அந்த செய்தியை கேட்டு ஆண்டவரினோட ரொம்ப தெளிவாக ஆண்டவர் என் கூட பேசினார். ஸ்பெஷலாக அந்த வீடியோ மூலமாக ஆண்டவர் என் கூட பேசினார் அப்படின்னு சொன்னாங்க. ஒருவேளை முதல் ஆராதனைக்கு இரண்டாவது ஆராதனையில் கலந்து கொள்ளாத நிறைய பேர் நீங்கள் முடிஞ்சால் அதை ஆன்லைனில் போன வாரத்தினுடைய அந்த இரண்டாவது பேசின அந்த இரண்டாவது சர்வீஸினுடைய செய்தியை நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவர் எப்படிப்பட்டவர்களையும் அவரே உருவாக்கி அவரே காரியங்களை ஒழுங்குபடுத்தி நம்மை ஜெயிக்க பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லவர். எனக்கு ஜெயிக்கிறதுக்கு என்ன இருக்கு? எனக்கு ஜெயிக்கிறதுக்கு யார் இருக்கா? நான்லாம் ஜெயிக்கிறது அப்படின்றது முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்படுறது மாதிரி தான் நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறது. அதனால நான் ஜெயிக்கிறதற்கு வழியே இல்லை, வாய்ப்பே இல்லை. அப்படிப்பட்டவர்களையும் ஆண்டவர் சகல காரியத்தையும் செய்து ஜெயிக்க பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஆமேன். இந்த நாளிலே நேற்றைக்கு இரவிலே ஆண்டவருடைய சமூகத்திலே வார்த்தைக்காக ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் இந்த வசனத்தினுடைய இரண்டாவது ஒரு பகுதியை ஆண்டவர் என் கூட பேசினார். அப்படின்னா இன்றைக்கு ஒரு தேவனுடைய பிள்ளை கண்டிப்பாக அவசியம் நீங்கள் ஜெயிக்க வேண்டியது, நீங்கள் இந்த காரியத்தில் நீங்கள் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற 3 விதமான பரலோகத்தினுடைய எதிர்பார்ப்பு, இல்லைன்னா ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், இந்த உலக வாழ்க்கையிலே ஆண்டவருடைய பிள்ளைகள் சில காரியத்திற்கு நீங்கள் எல்லா காரியத்திற்கும் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு அவசியம்லாம் இல்லை. அதில் சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த தோற்று போகிறதுல சிலருக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. அவர்களுக்கு தோல்வி என்று வருகிற ஒன்றை அவங்களால ஏற்றுக்கவே முடியாது. அவங்க தோற்று போகிறத விரும்பவே மாட்டாங்க. அவ்வளோதான், எங்கே போனாலும் நான் ஜெயிக்கணும், எந்த இடத்துலையும் நான் விழுந்துடக்கூடாதுன்னு நினைப்போம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், இல்லை, ஆண்டவர் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே சில தோல்விகளை கர்த்தர் அனுமதிக்கிறார். எல்லாவற்றிலையும் எல்லா விதத்திலையும் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்கூல் பாடத்தில் நம்ம ஒருவேளை தோற்று போகலாம், ஆனால் வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மளை தோற்று போகிறதுக்கு விட மாட்டார். சிலர் பாருங்க, அவருடைய படிப்பின் காலத்தில் பல இடங்களில் தோற்று போவார்கள். ஆனால் வாழ்க்கைன்னு வரும்போது, வேலைன்னு வரும்போது, பிஸ்னஸ்ன்னு வரும்போது அதில் ஒரு பெரிய ஜெயத்தை அவர்கள் எடுப்பார்கள். அப்போ எல்லா இடங்களிலையும் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜெயிக்க முடியாது, ஜெயிக்கணும்னு எதிர்பார்க்க வேண்டியதும் இல்லை. 1000 பேர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறார்கள் என்றால் 1000 பேர்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ், தேர்ட் பிரைஸ், அங்க இருக்கிற 3 பேர் தான் ஜெயிக்க முடியும். அதற்காக மற்றவங்க எல்லாருமே இந்த உலகத்தில் வாழ்றதற்கு தகுதி இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. அவர்களும் வாழ்வதற்கு தகுதி உள்ளவர்கள் தான். ஆனா இந்த ஓட்டப்பந்தயத்தில் அவங்க தோற்றிருக்காங்க. ஆனா இன்னொன்னுல கண்டிப்பாக அவர்கள் ஜெயிப்பார்கள். ஆனா நேற்றைக்கு இரவுல நான் தியானிக்கும் போது ஒரு தேவனுடைய பிள்ளை எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் ஒருவேளை தோற்று போகிற சூழ்நிலை வரலாம். பாஸ்டர், நான் படிப்பில் தோற்றுட்டேன், நான் சம்பாத்தியத்தில் தோற்றுட்டேன், நான் சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி தோற்றுட்டேன், என்னுடைய கல்யாண வாழ்க்கையில் நான் தோற்றுட்டேன், இப்படி நிறைய ஒரு வேளை இருக்கலாம். ஆனால் நீங்கள் தோற்று போகக்கூடாத ஒரு 3 இடம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிறது. வேதத்தை திறந்து அந்த 3 காரியத்தையும் உங்களுக்கு வாசித்து உங்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறதற்கு நான் ஆசைப்படுகிறேன். எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் பிரசங்கி 2ஆம் அதிகாரத்திலிருந்து 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். பிரசங்கியின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தினுடைய 4வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? நான் பெரிய வேலைகளை செய்தேன், எனக்காக வீடுகளை கட்டினேன், திராட்சை தோட்டங்களை நாட்டினேன், எனக்காக தோட்டங்களையும் சிங்கார வனங்களையும் உண்டாக்கினேன், அவைகளில் சகல வகையான
கனி விருட்சங்களையும் நாட்டினேன். மரங்கள் பயிராகும் தோப்புக்கு நீர் பாய்ச்சுகிறதற்கு குளங்களை உண்டு பண்ணினேன். வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் சம்பாதித்தேன். வீட்டிலே வேலைக்காரர்கள் பிறந்தார்கள். எனக்கு முன் எருசலேமிலே இருந்த எல்லாரை பார்க்கலும் ஆடு மாடுகள் முதலான திரண்ட ஆஸ்திகள் எனக்கு இருந்தது. வெள்ளியையும் பொன்னையும் ராஜ சம்பத்தையும் மாகாணங்களிலே உள்ள பொருட்களையும் சேகரித்தேன். சங்கீதக்காரரையும் சங்கீதக்காரிகளையும் மனுப்புத்திரருக்கு இன்பமான பலவிதமான வாத்தியங்களையும் சம்பாதித்தேன். எனக்கு முன் எருசலேமிலே இருந்த எல்லாரை பார்க்கலும் நான் பெரியவனும் திரவிய சம்பனனும் ஆனேன். என் ஞானமும் என்னோடு கூட இருந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல எல்லாரும் என்ன கவனமாக கவனிங்க. இந்த இடத்துல இந்த வசனத்தை யார் சொல்றா அப்படின்னு சொன்னா, சாலோமன் என்கிற ஒரு மனுஷன் சொல்லுகிறார். சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, நமக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்குது. அப்படின்னா சாலோமனை நம்ம எங்க முதல்ல பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா, அவனை இளைஞனா பார்க்குறோம். ஒரு சின்ன பையன், தன்னுடைய தகப்பன் ஒரு பெரிய நாட்டினுடைய ராஜா. ஆனால் அந்த சின்ன பையன் அவன் கையில் அந்த பொறுப்பு கொடுக்கப்படுது. அவனால் அதை நிறைவேற்ற முடியுமான்ற ஒரு பெரிய பதட்டம், ஒரு பயப்படுகிற ஒரு பையன் ஆண்டவருடைய சமூகத்தில் போய், ஆண்டவரே இந்த ஜனங்களை நடத்துறதுக்கு எனக்கு ஞானத்தை தாருன்னு ஒரு ஜெபம் பண்ணுறான். இப்போ பாருங்க, அந்த சாலோமன் பிரசங்கியில என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்திலே ஒரு பெரிய கோடீஸ்வரன் வெறும் கோடீஸ்வரனா மட்டும்தான் இருக்க முடியும். அவன் நாட்டோட ராஜாவா கூட இருக்க முடியாது. நாட்டோட ராஜாவுக்கு இது மட்டும்தான் இருக்கும். ஆனா இந்த சாலோமன் என்கிற இந்த மனுஷனை எதுலையுமே அவனை தட்டவே முடியாது. வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் நிறைய பேருக்கு இருந்தாங்க. ஆனா இந்த சாலோமன் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, வேலைக்காரர்களும் வேலைக்காரிகளும் என்னுடைய வீட்டில் பிறந்தாங்க ஐயா, என்னுடைய வீட்டில் பிறந்தாங்க. திரவியங்களை சம்பாதித்தேன், கட்டடங்களை சம்பாதித்தேன். அதான் நான் சம்பாதிக்காதது ஒன்றும் இல்லை. நான் 9வது வசனத்தை நீங்க வாசிப்பீர்களே, ஆனால் 9, எனக்கு முன் எருசலேமிலே இருந்த எல்லாரை பார்க்கலும் நான் பெரியவனும் திரவிய சம்பனனும் ஆனேன். என் ஞானம் என்னோட கூட இருந்தது. 10வது வசனம், என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை. என் இருதயத்திற்கு ஒரு சந்தோஷத்தையும் நான் விலக்க வேண்டாம் என்று விலக்கவில்லை. நான் செய்த முயற்சிகள் எல்லாம் என் மனம் மகிழ்ச்சி கொண்டிருந்தது. இதுவே என் பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் எனக்கு வந்த பலன். அப்படின்னா என்னுடைய கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் அதற்கு நான் என்ன பண்ணலையாமா? சொல்லுங்களேன், இது யாருக்கு கிடைக்கும்? யாருக்கு கிடைக்கும்? ஒரு ஷோரூமில் போய் ஒரு காரை பார்த்தாருன்னா வாங்கணும்னு தோணுனா சொல்லுங்களேன், வாங்கிடுவாரு. ஒரு 10 ஏக்கர் நிலத்தை போய் பார்த்துட்டாருன்னா வாங்கணும்னா வாங்கிடுவார். அவ்வளோதான். நம்ம நிறைய பேர் இந்த ஆசீர்வாதத்தை கேட்ட உடனே நமக்கு எப்படி இருக்கு பாருங்களேன். வாழ்ந்தா எப்படி வாழணும் சொல்லுங்களேன். இந்த மாதிரி ஒரு மனுஷனா வாழணும். இந்த மாதிரி ஒன்றை இங்கே சொல்றதுக்கு அவர் மறந்துட்டாரு. என்ன சொல்ல மறந்துட்டார் அப்படின்னா, இது வெறும் பொருளை வாங்குறதுல மட்டும் இல்லை, சொத்தை வாங்குறதுல மட்டும் இல்லை, இவரை பொண்ணை வாங்குறதுலும் அப்படிதான் இருந்தார். இவருக்கு எத்தனை மனைவி இருந்தாங்களாமா? 1000 மனைவி மட்டும். எங்க போனாலும் ஒரு பொண்ணை பார்த்து, எம்மா வந்துருமா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு எதையுமே எதிர்பார்க்காம ராஜாவுக்கு மனைவியா இருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி கல்யாணத்தை கூட குறைக்கல. அதான் அவர் சொல்றாரு, என்னுடைய கண் இச்சித்தவைகளில் ஒன்றை கூட நான் என்ன பண்ணல, ஒன்றை கூட அதற்கு விலக்கலைங்க. எல்லாமே 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 கிடைச்சிருச்சு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த சாலோமன் எல்லாத்தையும் ஆதாயப்படுத்திட்டாரு. எல்லாம் கிடைச்சிருச்சு. இவனை போல, இந்த மனிதனை போல ஜெயிக்கிறதற்கு ஒரு மனிதனாலும் முடியாது. ஆனா அவ்வளவு சம்பாதித்தவர் ஒரு 80 வருடத்திற்குள்ள, அதுலயும் அவர் வின் பண்ண அந்த 40 ஆண்டுகளுக்குள்ள தன்னுடைய வாழ்க்கையில
அந்த 40 ஆண்டுகளையும் சம்பாதிச்சத 4 வருஷத்துல 4 இயர்ஸுக்குள்ள சுத்தமா எல்லாத்தையும் இழந்து வாஷ் அவுட் ஆகி அந்த வீட்டை ரன் பண்ண முடியல, அந்த தொழில் கூடத்தை ரன் பண்ண முடியல, அந்த மனைவிகளுக்கு சாப்பாடு கொடுக்க முடியல, தன்னுடைய பெத்த பிள்ளைகளை சரியா கவனிக்க முடியல, கடைசியில தன்னுடைய ராஜ்ய பாரத்தை எல்லாம் இழந்து ஒன்றும் இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு கடந்து வந்தார். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, எல்லாவற்றையும் ஜெயித்த இந்த சாலமோன் யாரை ஜெயிக்கல அப்படின்னு சொன்னா, தன்னை ஜெயிக்கல, என்ன ஜெயிக்கல. பிரதர் சிஸ்டர், ஒன்று நீங்கள் நினச்சிக்கோங்க, உங்கள் வாழ்க்கையில் முதல் ஜெயம், நீங்கள் கண்டிப்பாக எடுக்க வேண்டிய ஜெயம், நீங்கள் மறக்கக்கூடாத ஜெயம். ஒரு மனுஷன் உலகத்தை ஜெயிக்கிறது அடுத்தது இருக்கட்டும், விளையாட்டு போட்டியில் ஜெயிக்கிறது அது அடுத்தது இருக்கட்டும், படிக்கிற பாடத்தில் ஜெயிக்கிறது அடுத்தது இருக்கட்டும், எல்லாத்துலேயும் நீங்கள் ஜெயிக்கிறது அடுத்தது. ஆனால் முதல்ல எங்கே ஜெயிக்கணும் அப்படின்னா பைபிள் சொல்லுது, யாரை ஜெயிக்கணும் சொல்லுங்க? என்ன நான் ஜெயிக்கணும், எனக்குள்ளே இருக்கிற கோபத்தை நான் ஜெயிக்கணும், எனக்குள்ளே இருக்கிற இச்சையை நான் ஜெயிக்கணும், எனக்குள்ளே இருக்கிற தேவையற்ற ஆசையை நான் ஜெயிக்கணும், என்ன நான் கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கணும், என்ன நான் ஒப்பு கொடுத்து பழகணும். என்னை நான் ஜெயிக்காவிட்டால், என்ன நான் வின் பண்ணாவிட்டால், கண்டிப்பாக இந்த உலகத்திலே இருக்கிற எதை நான் ஜெயித்தாலும் அது ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே நிலைவரமாக இருக்கவே இருக்காது. இன்னைக்கு இருக்கிற நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், நிறைய ஜெயித்து அவங்க இழந்துடுறாங்க, நிறைய பேர் அவங்கள விட்டு போயிடுது, நிறைய தோல்வி அவர்களுக்கு வந்துடுறது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், எல்லாத்தையும் ஜெயித்த அவர்களால் எதை ஜெயிக்க முடியல அப்படின்னு சொன்னால், தன்னைத்தான் ஜெயிக்கிறதற்கு என்னுடைய சரீரத்தை நான் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரே, என்னுடைய சிந்தையை கண்ட்ரோல் பண்ணுறதற்கு எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே, என்னுடைய மாம்சத்தினுடைய இச்சையை நான் வெறுக்கிறதற்கு எனக்கு கிருபை தாருங்க ஆண்டவரே. உங்களை நீங்கள் ஜெயிக்காட்டா எவ்வளவு ஜெயம் உங்களுக்கு வந்தாலும் ஒரு நாள் அந்த ஜெயம் உங்களுக்கு வெற்றியாய் அல்ல, கண்டிப்பாக தோல்வியாய் அமையும். ஆமென் சொல்லுங்கள். கரங்களை எல்லாரும் உயர்த்தி ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபையை தருவீராக சொல்லுங்க. முழு பலத்தோடு ஆண்டவரிடத்தில் கேளுங்க, எனக்கு ஒரு ஞானம் வேண்டும் ஆண்டவரே, எனக்கு ஒரு கிருபை வேண்டும் ஆண்டவரே, என்னை ஜெயிப்பதற்குரிய கிருபை சொல்லுங்க. என்னை ஜெயிப்பதற்குரிய கிருபை, என்னை ஜெயிப்பதற்குரிய கிருபை, என்னை ஜெயிப்பதற்குரிய கிருபை. ஹல்லேலூயா. எனக்கு கிருபையாய் தருகிற தேவன். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். இந்த கம்ஃபர்ட் திருச்சபை 2005 வருடம் ஜனவரி மாதம் 30ஆம் தேதி கோயம்புத்தூரில் இருக்கிற சுப்பாத்தாள் ஸ்ட்ரீட் அப்படின்ற இடத்துல ஒரு வீட்டில் வைத்து ஆரம்பிச்சிச்சு. அந்த வீட்டில் வச்சு ஆரம்பிக்கும் போது அதே வருடத்திற்கு ஒரு 5 வருடத்திற்கு முன்பாக சாஸ்திரி வீதியில் ஒரு பெரிய ஒரு கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சிருச்சு. அவரும் ஒரு தேவனுடைய பிள்ளை, ரொம்ப நல்லா உழைக்கக்கூடிய ஒரு தேவனுடைய பிள்ளை, ரொம்ப விஷன் உள்ள ஒரு தேவனுடைய மனுஷன். நான் ஒரு பெரிய கம்பெனிக்கு ஃபஸ்ட்டு ஜோம் பண்ண போனது எங்கே அப்படின்னு சொன்னால், அந்த கம்பெனிக்கு தான் ஜோம் பண்ண போயிருக்கிறேன். அன்னைக்கு ஊழியத்தில் பெரிய மக்கள் இல்லை. அன்னைக்கு ஊழியத்தில் நிறைய பேர் ஜோம் பண்ணுறது, ஒரு ஆராதனை நடத்த போகிறோம், ஒரு வீட்டு ஜெபம் நடத்த போகிறோம்னு சொன்னால் ஒரு 4 பேர் 5 பேர் 10 பேர் அவ்வளோதான். இதுக்கு மேலே எந்த இடத்துலையுமே ஆட்கள் இருந்ததே இல்லை. ஆனால் ஃபஸ்ட்டு மாதம் ஒரு இடத்துல வேலைக்கு போகும்போது அந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 30 பேர் வேலை செய்வாங்க. அந்த கம்பெனியில் உள்ள சர்ச் அந்த ப்ரேயர் நடத்துறதற்கு ஒரு பெரிய திருச்சபை நடத்துவது போல எனக்கு தோணும். அப்போது அவருடைய உழைப்பு, அவருடைய ஞானம், அவருடைய பிரயாசம், இது எல்லாத்தையும் பார்த்து நான் ரொம்ப மிரண்டு போயிருக்கிறேன்.
ஒரு ஷார்ட் பீரியடில் ஒரு 5 வருஷத்துக்குள்ள அந்த மனுஷன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எட்ட முடியாத ஒரு இடத்துல அவர் அடைந்தார். பெரிய பெரிய வெற்றிகளை அவர் பார்த்தார். மாதம் என்னை கூப்பிட்டு ஒரு ஜெபத்தை வச்சு அவர் வந்து என்னை சந்தோஷமாக என்னை அனுப்புவார். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த ஊழியம் செய்வதற்கு. ஆனால் என்னென்னா ஒரு 2-3 மாதம் கடந்து போகும்போது அவர் வந்து அந்த ப்ரேயருக்காக நான் வந்து போகிறேன். ஒரு 5 மினிட்ஸுக்கு முன்னாடி போனேன். அந்த 5 மினிட்ஸுக்கு முன்னாடி போகும்போது அந்த கம்பெனிலேருந்து ஒரு சத்தம் கேட்டுருச்சு. கெட்ட வார்த்தையினுடைய சத்தம். அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப சத்தமாக ஒரு கெட்ட வார்த்தை பேசுகிறாரு. அந்த கெட்ட வார்த்தையை கேட்டுக்கு வெளியிலேருந்து நான் கேட்குறேன். கேட்ட உடனே நான் உள்ளே போகல. நான் உள்ளே போகாமல் ஒரு 2-3 நிமிடம் வந்து வெளியில் வெயிட் பண்ணுறேன். சரி அந்த சண்டை முடியட்டும் அப்படின்னு. ஆனால் அந்த சத்தம் அதிகரிக்குது. ரொம்ப கெட்ட வார்த்தை பேசி அப்போ வந்து அந்த சத்தம் அப்படி அமைதியானோன்னு உள்ளே போனேன். நான் ஒன்றும் தெரியாத மாதிரி எதையுமே அதை யோசிக்கல. சும்மா போயிட்டேன். ப்ரேயர் முடித்த உடனே அந்த ஓனரை பார்த்து அவர்கிட்ட சொன்னேன், பிரதர் நீங்கள் ப்ரேயர் நடத்துறதெல்லாம் எனக்கு சந்தோஷம், இத்தனை பேர் இந்த இடத்துல வர்றது சந்தோஷம், ஆண்டவர் உங்களை ரொம்ப ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, எனக்கு சந்தோஷம். ஆனால் எனக்கு ஒன்று எச்சரிப்பு கொடுக்குறேன். என்ன இவ்வளவு நீங்கள் கோபமாக இருந்தீங்கன்னா, இவ்வளவு நீங்கள் கோவப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பிஸ்னஸை நீங்கள் ரொம்ப தூரம் கொண்டு போக முடியாது. நீங்கள் கொஞ்சம் ஞானமாக இருங்க, வேண்டாம். உடனே அவர் சொன்னார், இல்லை எனக்குள்ளே இருக்கிற கோபத்தை எனக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல, கோவப்பட்டால் உடனே கெட்ட வார்த்தை தான் பேசுகிறேன் அப்படின்னு அவர் சொன்னார். சரி, காலங்கள் தாண்டினது, நாட்கள் தாண்டினது, பல வருடங்களானது. அவருடைய கோபத்தை விட்டு அவர் எல்லா இடத்துலையும் ஜெயிச்சிட்டார். அவருடைய கம்பெனிக்குள்ள ஆர்டர் கொடுக்கறதற்காக யார் வந்தாலும் அந்த ஆர்டரை வாங்காமல் அவங்கள வெளியே அவர் அனுப்புனதே இல்லை. அது ஒரு பெரிய சவாலாய் அவர் வைத்திருந்தார். ஆனால் இன்னைக்கு அட் பிரசன்ட் நான் நினைக்கிறேன், நான் பார்க்கிறேன், என்னுடைய கண்கூடாய் பார்க்கிறேன், அவர் வந்து எல்லா விதத்திலும் தோல்வி அடைந்து, தான் சம்பாதித்த சொத்துக்களை இழந்து, தான் சம்பாதித்த வேலையாட்களை இழந்து, தான் சம்பாதித்த கம்பெனியை இழந்து, இன்றைக்கு ஒன்றும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் ஒரு நல்ல பிலீவர், அவர் இன்னொரு திருச்சபைக்கு தான் போயிட்டு இருந்தார், ஒரு நல்ல பிலீவர், அவர் நல்ல ஊழியத்தை தாங்குகிறவர். ஆனால் இன்றைக்கு எல்லாவற்றையும் இழந்து ஒன்றும் இல்லாமல் நின்று கொண்டிருக்கிறதை என்னுடைய கண்ணு பார்த்துட்டே இருக்குது. பிரதர், சிஸ்டர், இன்னைக்கு யாரையோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் பேசியிருக்கிறாரு, நீங்கள் எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டீங்க அம்மா, நீங்கள் எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டீங்க தகப்பனாரே. பிரதர், நீங்கள் எல்லாத்தையுமே ஜெயிச்சிட்டீங்க. சிஸ்டர், நீங்கள் எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டீங்க. நீங்கள் ஒன்றும் இல்லாமலேருந்து தான் ஆரம்பிச்சிங்க. இவ்வளவு தூரம் நீங்கள் வருவீங்க நீங்கள் நினைக்கவே இல்லை. ஆனால் இவ்வளவு தூரம் நீங்கள் வருவதற்கு காரணம் வேறு ஒன்றும் இல்லை. உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய விட்டு கொடுத்தல், உங்களுடைய தன்மை, நீங்கள் செய்து தான் ஆண்டவர் உங்களை பல மடங்கு ஆசீர்வதிச்சுட்டாரு. நீங்கள் சும்மாவே இல்லை. நீங்கள் இப்படி வருவீங்கன்னு யாருமே நினைக்கல. நீங்கள் ஒன்றும் இல்லாமல் போவீங்கன்னு தான் நிறைய பேர் நினச்சாங்க. ஆனால் இவ்வளோ தூரம் ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். இத்தனை நம்பி ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, எதில் வேணாலும் தோற்று போயிருங்க. இந்த பிஸ்னஸ் எனக்கு கிடைக்காம போனால் கூட பரவாயில்ல, ஆனால் யாரை நான் ஜெயிக்கணும் சொல்லுங்களேன்? யாரை ஜெயிக்கணும்? மற்றவங்களை ஜெயிக்கிறத உலகமே பார்க்கும், மற்ற இடத்துல ஜெயிக்கிறத உலகமே பார்க்கும். ஆனால் உங்களை நீங்கள் ஜெயிக்கிறத யார் பார்ப்பா அப்படின்னா, உன்னதமான தேவன் பார்ப்பார். உன்னதமான தேவன் பார்ப்பார். உன்னதமானவர் உங்களையும் என்னையும் எதில் ஜெயிக்க பண்ண பார்க்குறார் அப்படின்னு சொன்னால், நீங்கள் உங்களுக்குள்ள ஜெயிக்கிறீங்களான்னு தான் ஆண்டவர் பார்க்குறார். உங்களை ஜெயிக்கிறீங்களான்னு தான் பார்க்குறார். வாலிப தம்பிகளும் தங்கச்சிகளும் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நீ உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி, நீ வேலையில் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி, நீ உன் குடும்பத்தில் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல என்ன ஜெயிக்கணும் அப்படின்னா, சத்ரு உனக்குள்ளே ஆசை இச்சைகளை கொண்டு வருவான், தேவையில்லாத காரியத்தை கொண்டு வருவான், அசுத்த பாவத்தை கொண்டு வருவான். ஆனால் உங்கள் சரீரத்தை மாயைக்கு ஒப்பு கொடுக்காதீங்க, உங்கள் சிந்தையை மாயைக்கு ஒப்பு கொடுக்காதீங்க. நீங்கள் உங்களிலே ஜெயிக்கிறதை பரலோகம் நிச்சயமாய் அங்கீகரிக்கிறது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? உங்களை ஜெயிக்காட்டா சிங்காசனம் உங்களுக்கு கொடுக்கப்படாது. உங்களை ஜெயிக்காட்டா நீங்கள் எந்த இடத்துலையும் ஜெயித்த நீங்கள் காப்பாற்றி கொள்ள முடியாது. ஆண்டவரிடத்தில் ஒன்று மட்டும் கேட்கணும், ஆண்டவரே என்னை ஜெயிப்பதற்குரிய கிருபையை கர்த்தர் எனக்கு தருவீராக. சத்தமாக எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க?
உங்கள் கோபத்தை நீங்கள் அடக்கி ஆளுங்க. உங்களுடைய எரிச்சலை நீங்கள் அடக்கி ஆளுங்க. உங்களுடைய சரீரத்தில் எழும்புகிற அந்த இச்சைகளை நீங்கள் அடக்கி ஆளுங்க. நீங்கள் உங்களை கண்ட்ரோல் பண்ணுங்க. நான் இன்னைக்கு ஜெயிக்கணுன்றத நீங்கள் உங்கள் மனசில் நினைங்க. வேதம் சொல்லுகிறது, மனிதனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறான். உலகத்திலே இருக்கிற அத்தனை பேரும் வெளி தோற்றத்தை பார்க்கிறார்கள், வெளியிலே இருக்கிற ஜெயத்தை பார்க்கிறார்கள். உங்க காரை வச்சு மதிப்பு போடுவாங்க, உங்களுடைய லேண்டை வச்சு மதிப்பு போடுவாங்க, உங்க வீடை வச்சு மதிப்பு போடுவாங்க, உங்க ட்ரெஸ்ஸை வச்சு மதிப்பு போடுவாங்க, நீங்க ஓட்டுகிற அத்தனை வாகனத்தை வைத்து மதிப்பு போடுவார்கள். ஆனால் பரலோகம் அப்படி மதிப்பு போடாது. பரலோகம் இந்த உலகத்திலே நீங்கள் ஜெயிக்கிற ஜெயத்தை வைத்து மதிப்பு போடும். என்னுடைய பிள்ளை இன்றைக்கு இந்த மாம்சத்தை ஜெயித்திருக்கிறான், இந்த அசுத்தத்தை ஜெயித்திருக்கிறான். ஆண்டவர் உங்களுடைய ஜெயத்தின் மேல் பிரியமாயிருக்கிற தேவன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? பிரதர், உங்களுடைய வாழ்க்கையை இழந்துராதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற எதையுமே இழந்துராதீங்க. உங்களுடைய ஆசீர்வாதமே எதில் இருக்கு அப்படின்னு சொன்னா, என்னை நான் ஜெயிக்கணும், என்னை நான் ஜெயிக்கணும், என்னுடைய சிந்தனையை நான் ஜெயிக்கணும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவரிடத்தில் கேட்பீங்களா? இந்த மாதம் முழுக்க முழுக்க நீங்க உங்களை ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா, நான் நம்புறேன் இந்த உலகத்தையே நீங்க ஜெயிச்சிடலாம். உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லாவற்றையும் நீங்கள் ஜெயித்திடலாம். எத்தனை பேர் எதிராய் வந்தாலும் உங்களால் சகலவற்றையும் ஜெயிக்க முடியும். எந்த இடத்திலையும் நீங்கள் தோற்று போக மாட்டீர்கள். தன்னை ஜெயிக்கிற ஒரு மனுஷன் உலகத்தையே ஜெயிப்பான். உங்களுக்குள்ளே எழும்புகிற ஆசை இச்சைகளை ஜெயித்து கொள்ளுங்கள், ஜெயித்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. தகப்பனே, தகப்பனே, என்னை ஜெயிப்பதற்கு எனக்கு கிருபை தாரும். ஹல்லேலூயா. கைகள் அப்படியே மேலே உயர்த்தி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, என்னை ஜெயிக்க பண்ணுகிற கர்த்தர். இந்த மாதம் நீர் கொடுத்த வாக்கு தத்தம், சொல்லுங்கள், ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம் அது உண்மை உள்ளது, உண்மை உள்ளது, முழு பலத்தோடு உண்மை உள்ளது, உண்மை உள்ளது. மலைகள் பெயர்ந்தாலும் சமுத்திரங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் அவருடைய கிருபையை எனக்காக எப்பொழுதும் வைக்கிற ஒரு நல்ல தேவன், ஒரு நல்ல தேவன். ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே, என்னை ஜெயிக்க பண்ணுவதற்கு நீர் வல்லவராய் இருக்கிறீர். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என்னே சரேசுவை நான் போற்றி மகிழ்ந்தேன், என்னே சரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்தேன். கோர பயங்கரமா புயல் கொடியாரையின் மத்தியில் பாடும், கோர பயங்கரமா புயல் கொடியாரையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மனிதர்களை பார்க்கும்போது, அவர்களுடைய குணங்களை பார்க்கும்போது, அவங்க செய்கிறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும் அப்படின்னு சொன்னா, அவங்கள மாதிரி இதை செய்தா என்ன,
அவங்கள மாதிரி இது செய்தார். இந்த உணர்வுகள் வந்து உங்களுக்குள்ள வராதுன்னு நான் சொல்லலை, வராதுன்னு சொல்லலை. ஒரு வாலிப தம்பிக்குள்ள வராதுன்னு சொல்லலை, தங்கச்சிக்குள்ள வராதுன்னு சொல்லலை. எல்லார போல உள்ள உணர்வுகள் உங்களுக்கு வரும். இன்னும் சொல்ல போனா எல்லாரை விட அதிகமாக தான் உங்களுக்கு வரும், எல்லாரை விட அதிகமாக வரும். ஆனா நீங்க யாரை ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா, என்னுடைய உணர்வுகளுக்கு எல்லாத்துக்கும் நான் கட்டுப்பட்டு விட சொல்லுங்க முடியாது. எனக்குள்ளே எழும்புகிற எல்லா ஆசைகளையும் நான் நிவர்த்தி செய்ய சொல்லுங்க சத்தமா, நிவர்த்தி செய்ய முடியாது. எனக்கு தோன்றது எல்லாத்தையும் செய்ய முடியாது. அதைத்தான் வேதம் சொல்கிறது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, அதிகாரம் உண்டு, அதிகாரம் உண்டு. ஆனால் எல்லாம் எனக்கு, எல்லாம் எனக்கு. முதல்ல யாரை ஜெயிக்கணும், யாரை ஜெயிக்கணும் கேட்கல. எனக்குள்ளே இருக்கிற எதிர்மறையான எண்ணத்தை ஜெயிக்கணும், எனக்குள்ளே இருக்கிற பயத்தை நான் ஜெயிக்கணும், எனக்குள்ளே இருக்கிற தீமைகளை நான் ஜெயிக்கணும். என்னையே நான் ஜெயிக்கலைன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஜெயமும் எனக்கு நிரந்தரமானதா இருக்காது. ஆனா என்னை நான் ஜெயிப்பேனே ஆனால் எந்த தண்ணி இல்லாத காட்டுல கொண்டு போய் விட்டாலும் அந்த இடத்துல நீங்க தோற்று போய் வர மாட்டீங்க, அந்த இடத்துல ஜெயத்தோடே கடந்து வருவீர்கள். ஸோ முயற்சி எடுக்கலாமா? இந்த மாதம் ஒரு முயற்சி எடுக்கலாமா? யாரை ஜெயிக்க போறேன் சத்தமா சொல்லுங்க. உங்களுக்கு போட்டியாளன், உங்களுக்கு போராளி, உங்களுக்கு எதிரி வேற யாரும் கிடையாது. கேட்கல? சுத்தமா சொல்லுங்க. உங்க எதிரி என்ன பக்கத்து வீட்டுக்காரங்க நினைக்கிறீங்களா? பக்கத்து வீட்டுக்கார எதிரி நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவ்வளவுதான், சீக்கிரமா போயிடுவாங்க. ஆனா நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒரு எதிரியை நம்ம சுமந்துட்டே வாழணும், ஒரு எதிரி பின்னாடியே போகணும். அந்த எதிரியை விட்டுட்டு நம்மளால வாழவே முடியாது. அந்த எதிரி எப்பொழுதுமே நம்ம கூட டிராவல் பண்ணுவாங்க. அந்த எதிரி வேற யாரும் கிடையாது. சொல்லுங்க, உங்க கையை நீட்டி உங்களை பார்த்து சொல்லுங்க, உனக்கு எதிரி வேற யாரும் இல்லடா. சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க, உனக்கு எதிரி வேற யாருமே கிடையாது. உனக்கு எதிரி யாருமே இல்லப்பா, நீ தான் உனக்கு எதிரி. இப்ப நீங்க நினைச்சு பாருங்க, உங்களை சுற்றி இருக்கிற எதிரி 10 வருஷம் 5 வருஷம் உங்களோட இருந்திருக்கும், ஒரு 3 வருஷம் இருந்திருக்கும். சில எதிரி 3 மாசம் தான் நம்மோட இருந்துச்சு. ஆனா நீங்கன்ற ஒரு எதிரி உங்களுக்கு என்ன வயசு? 41, 42? ஆமாப்பா 42 வருமா? ஒரு எதிரிய, ஒரு மாம்சத்தை என்னால ஜெயிக்கவே முடியல. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, உங்களை ஜெயிப்பதுதான் பெரிய ஜெயம். என்னை நான் ஜெயிப்பதுதான் பெரிய ஜெயம். என்னை நான் ஜெயிப்பேனே ஆனால் பரலோகம் என்னை பார்த்து சந்தோஷப்படும். என்னை நான் ஜெயிப்பேனே ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற சமாதானமான வாழ்க்கை எனக்கு நிச்சயமாய் உண்டாகும். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு, முழு பலத்தோடு ஹல்லேலூயா ஆமென். ஒரு விஷயம் கூட சொல்லலாம், கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த அன்பை நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. எல்லாரும் கோர பயங்கரமான காக்கும் கரம் கொண்டு
மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். தூங்கி எந்திரிச்சு தட்டி எழுப்பி இந்த மாதம் பாஸ்டர் ஆண்டவர் மூலம் ஆண்டவர் வந்து நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கும் போதே உன்னை கண்டேன் என்றார். இப்பொழுது 47வது வசனத்தை வாசிக்கலாமா? 47. இயேசு நாத்தான் வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அடுத்த வசனம் 48வது வசனம். அதற்கு நாத்தான் வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றார். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கும் போதே உன்னை கண்டேன் என்றார். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாத்தான் வேல் என்கிற இந்த தேவ மனுஷன் ஆண்டவருக்கு முன்னாடி வந்து நிற்கிறான். வந்து நின்ன உடனே அவனுடைய பேரை ஆண்டவர் கூட சொல்லாம என்ன சொல்றாரு அப்படின்னா, இதோ உத்தம கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் அப்படின்னா அவனுடைய கேரக்டரை, அவனுடைய இருதயத்தை அப்படியே அவர் சொல்லிடுறாரு. சொன்ன உடனே இவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. என்னோட நீங்க பழகல, என்ன இதுவரைக்கும் நீங்க ஒரு நாள் கூட பார்த்ததில்ல, என்னை குறித்து யாருமே உங்களுக்கு சொல்லி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஆனா என்னுடைய கேரக்டர் அப்படியே சொல்றீங்களே அப்படின்னு பிரமிச்சிட்டு இருக்கும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்பா உன்னுடைய கேரக்டர் மட்டும் கிடையாது, நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு மட்டும் நீ அது மட்டும் எனக்கு தெரியும்னு நினைக்காத. நாத்தான் வேலு உன்னை கூப்பிட்டுட்டு திரும்பி இப்ப என்னிடத்துல கூட்டிட்டு வரான். ஆனா நாத்தான் வேலு உன்னை கூப்பிட்டுட்டு வர்றதுக்கு முன்னாடி நீ எங்க உட்கார்ந்த? நீ அத்தி மரத்தின் கீழ். அப்படின்னா உன்னுடைய கேரக்டர் மட்டும்தான் எனக்கு தெரியும்னு நினைக்காத. நீ எந்த பிளேஸ்ல எந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறன்றது கூட எனக்கு, நீ பாத்தி மரத்தின் கீழே உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த மரத்தை ஆண்டவர் சொல்லி லொக்கேஷனை கர்த்தர் கொடுக்கிறாரு. இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் யார் அப்படின்னா, அவருக்கு நம்ம உட்கார்ந்து இருக்கிற லொக்கேஷன் நமக்கு தெரியும். நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்கன்னு தெரியும். இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு நம்மை குறித்து தெரியாத ஒரு இடம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ பாருங்களேன், நீங்க காந்திபுரத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, காந்திபுரத்தில் இருக்கிறீங்களா உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. அப்படின்னா உங்க லொக்கேஷன் எனக்கு ஷேர் பண்றீங்களா? அவ்வளவுதான். நீங்க லொக்கேஷனை ஷேர் பண்ணிட்டீங்கன்னா நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்கன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா நீங்க இருக்கிறது காந்திபுரம் தான். ஆனா உங்களுக்கு உள்ள ஒன்று ஓடிட்டு இருக்கும், உங்க லைஃப் ஒன்றை நோக்கி போயிட்டு இருக்கும். நீங்க காந்திபுரத்தில் இருக்க மாட்டீங்க. நீங்க எங்க இருப்பீங்க தெரியுமா? மலேசியா, சிங்கப்பூர், நாகர்கோவில், சென்னை, அந்த இடத்துல உங்க சிந்தை ஓடிட்டு இருக்கும். ஐயோ ஐயோ இப்படி இருந்தேனே. ஆனா தேவன் எங்க அறிந்திருக்கிறார் அப்படின்னா, நீங்க அதான், நீ வானத்திற்கு ஏறினாலும் அங்கே நான் இருக்கிறேன், நீ பாதாளத்திற்கு படுக்கை போட்டாலும் இங்க இந்த கூட்டத்தில் இல்லை இந்த சத்தத்தை கேட்கும் போதுக்கு யாருக்கு உங்க லொக்கேஷன் தெரியாவிட்டாலும், நீங்க எவ்வளோ பெரிய முட்டு சந்துக்குள்ள, எவ்வளோ பெரிய ப்ராப்ளத்துக்குள்ள, எந்த தெருவில் எந்த இடத்துல பிரச்சனையோடு இருக்கிறீர்கள் என்கிறதை கர்த்தர் நாத்தான் வேலுக்கு அறிய முடியுமானால், உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எனக்கு தெரியும், நம்முடைய லொகேஷனை அழகாய் அறிந்திருக்கிறவர் கர்த்தர். இப்போ நாத்தான் வேலை பார்த்து சொல்றாரு, நீ இதுக்கே பிரமிக்காதப்பா, இதற்கே ஆச்சரியப்படாத. நீ பிலிப்பு கூப்பிடுறதுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கிறத நான் பார்த்துட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. சொன்ன உடனே அவன் ரொம்ப பிரமிக்கிறான். அப்போ இதுல என்னன்னா, இரண்டாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளைய ஆண்டவர் எங்க ஜெயிக்கிறதற்காக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, யாருக்குமே தெரியாத, யாருமே அறியாத ஒரு இடத்துல ஒரு ஜெயோன்ற ஒன்று நமக்கு நிச்சயமாக இருக்கிறது. ஹல்லேலூயா! எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஜெயிச்சிட்டோம். இன்னைக்கு எதுக்கு போராடுறோம்? எந்த ஜெயத்திற்கு போராடுறீங்க? எந்த ஜெயம் நமக்கு வேணும்னு நினைக்கிறோம்? மற்றவங்க முன்னாடி நம்ம ஜெயிக்கணும், மற்றவங்க முன்னாடி ஜெயிக்கணும், சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் முன்னாடியும் ஜெயிக்கணும். ஆனால் ஜெயம் என்கிறத கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா,
அந்தரங்கத்தில் பார்க்கிற உன்னுடைய பிதா உங்களுக்கு வெளியரங்கமாய் பதில் தருவார். நீங்க செக் பண்ணுங்க, நீங்க கேட்டு பாருங்க. 10 பேர் இருக்கும்போது சிகரெட் அடிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. 10 பேர் இருக்கும்போது கெட்ட வார்த்தை பேசாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. 10 பேர் இருக்கும்போது ஆறாத போது, யாரும் கவனிக்காத போது, யாருமே அந்த இடத்துல வராத போது, தனியாக இருக்கும்போது நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, நிறைய பேர் தோற்று போறாங்க. நிறைய பேர் தோற்று போறாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்ன இந்த மாதத்தில் ஒரு தீர்மானம் எடுக்கணும்னா, நான் ஜெயிக்கணும் ஆண்டவரே, நான் ஜெயிக்கணும் ஆண்டவரே. உங்களுக்கு ஏற்கனவே தாவீதனுடைய வாழ்க்கையை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். தாவீது அந்த சிங்கத்திற்கு முன்பாய், கரடிக்கு முன்பாய் நின்னவன் கோலியாத்துக்கு முன்பாக நிற்கும் போது இவனை எப்படி சிங்கத்தையும் கரடியையும் என்னை கொண்டு ஆண்டவர் ஜெயிக்க பண்ண கூடுமானால் இந்த கோலியாத்தை ஜெயிக்க பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கு. யோசேப்பு யாரும் பார்க்காத இடத்திலே போத்திபாருடைய மனைவியிடத்திலே ஜெயித்ததினால் ஆண்டவர் அந்த நாட்டிலேயே ஜெயிக்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்தார். இன்றைக்கு இந்த மாதம் ஆண்டவர் தேடுகிறார். ஆண்டவர் தேடுகிறார். உங்களுடைய ஜெயத்தை கர்த்தர் வாஞ்சிக்கிறார். எங்க ஜெயிக்கணும்னு ஆண்டவர் ஆவலா இருக்கிறார் அப்படின்னா, மகளே நீ ஜெயிக்கணும், மகனே நீ ஜெயிக்கணும். எங்க ஜெயிக்கணும்னு, ஆண்டவரே நீர் பார்க்கிற இடத்திலே, யாரும் பார்க்காத அந்த இடத்திலே நான் ஜெயிப்பதற்கு கர்த்தர் எனக்கு இந்த மாதத்திலே பெரிய பலனை கர்த்தர் தருவாராக. யாரும் பார்க்காத இடத்திலே ஜெயிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை எந்த இடத்திலும் வெட்கப்பட்டு போகவே மாட்டார்கள். அவர்களை கர்த்தர் நிறுத்துவார், அவர்களை கர்த்தர் நடத்துவார். அந்த ஜெயம்தான் ஒரு சரியான ஜெயம். ஹல்லேலூயா, ஆமென். சவுலுடைய வாழ்க்கையினுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவ்வளவுதான். சாமுவேல் வந்து நிற்கும் போது நான் ஜெபம் பண்றேன், நான் ஆண்டவருக்கு பிரியமா வாழ்றேன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாரு. ஆனா சாமுவேல் அந்த பக்கம் போன உடனே எல்லாம் மாறிடும். சிலர் வந்து பாருங்களேன், சர்ச்சில் இருக்கும்போது அவர்களை போல நல்லவர்கள் ஒருவருமே இல்லை. அவ்வளோ நல்லவங்க, அவ்வளோ நல்லவங்க. சர்ச்சுக்குள்ளே வரும்போது வந்து சிகரெட் பாக்கெட் வந்து சர்ச்சுக்குள்ளே கொண்டு வர மாட்டாங்க, காரில் இருக்கும். ஆனால் சர்ச்சை விட்டு வெளியே போனதுக்கப்புறம் எல்லாமே வந்துடும். ரோட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல சில தெரிஞ்ச நபர்களை பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சில நபர்கள் வந்து தன்னுடைய கையில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய குச்சியை நீட்டிகிட்டு இருப்பாங்க, அப்படியே ஊதிட்டே இருப்பாங்க. நம்முடைய முகத்தை பார்த்தாங்கன்னு வச்சுங்களேன், ஐயோ ஒரு சிகரெட்டு போயிருச்சே, ஐயோ ஒரு பீடி போயிருச்சே. அடுத்த செகண்ட் பார்க்குறாங்களோ இல்லையோ, நம்ம முகத்தை பார்த்துட்டாங்கன்னா அடுத்த நிமிஷம் பின்னாடி கையை கட்டி அந்த சிகரெட்டை கீழே போட்டுட்டு காலில் ஒரு மிதிச்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி. இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து இந்த சிகரெட்டெல்லாம் அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நிறைய இந்த பபுள்கா மாதிரி நிறைய முட்டாய் வந்துருச்சு. அவங்க வாயில் போட்டுட்டு ஸ்மெல் தெரியாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது ஆரம்பத்தில் தான் தெரியாது. சிகரெட் அடிக்கிற ஒரு பர்சன் வந்து என்னதான் மவுத் ப்ரெஸ் போட்டாலும் அவங்க பேசும்போது அவங்களுடைய வாயிலிருந்து கண்டிப்பாக ஸ்மெல் வரும். அது வந்து நிறைய பேருக்கு தெரியும். சில வீட்டில் வந்து மனைவி பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னா ஏன் பிரச்சனை பண்ண மாட்டாங்க? ஒரு குடிகாரனோட எப்படி வாழ முடியும்? குடிகாரனுடைய வாயிலிருந்து எவ்வளவு நாத்தம் வரும், ஒரு சிகரெட் அடிக்கிறவங்களுடைய வாயிலிருந்து எவ்வளோ நாத்தம் வரும். அந்த மனுஷனோட எப்படி வாழ முடியும்? ஒரு நாத்தத்தோட எப்படி வாழ முடியும்? நம்ம இனி குடும்பத்தில் ஐக்கியம் இல்லை, ஒற்றுமை இல்லை, நம்ம எப்படி சொல்ல முடியும்? அதனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, என் மனிதன் முகத்தை பார்த்தாலும் என் தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். எங்கே பார்க்குறார் அப்படின்னு சொன்னான், ஆமென், சத்தமாக சொல்லுங்க. போன வாரத்தில் சொன்னது மாதிரி கோச்சர், இந்த கோச்சர் இருக்காங்க அப்படி தானுங்களே. இந்த கோச்சர் வந்து இந்த கிரவுண்டில் அவங்கள வந்து கிரவுண்டில் மற்றவங்களோட போட்டி போடும்போது கவனிக்கிறத விட இந்த கோச்சர் எங்கே தான் கவனிப்பார்? யாரும் பார்க்காம அந்த 10 பேர் மட்டும் சேர்ந்து கிரவுண்டில் விளையாடுறாங்க பாருங்க. நீங்கள் சமுதாயத்தில் ஜெயிப்பீர்கள்,
கண்டிப்பாக ஜெயிப்பீர்கள். ஆனா அதற்கு முன்பாக ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, நீ ஜெயிக்க வேண்டிய ஒரு இடம் உண்டு. நீங்கள் ஜெயிக்க வேண்டிய ஒரு இடம் உண்டு. நீங்கள் ஜெயிக்க வேண்டிய ஒரு இடம் உண்டு. அது எங்க அப்படின்னு சொன்னா, யாருமே பார்க்காத, யாருமே இல்லாத, யாருமே என்னை கவனிக்க முடியாத, யாருமே தட்டி கொடுக்காத இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தரிடத்துல கர்த்தர் முகமுகமாய் பேசுகிறார். நீதான் அந்த மகள், நீதான் அந்த மகன். உன்னால ஜெயிக்க முடியல. காலையில எழும்பி ஜெயிக்கிறதற்காக போராடுகிறாய், ஜெயிக்கிறதற்காக என்னென்னமோ பிரயாசம் எடுக்கிறாய். ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உங்களால ஒண்ணுமே பண்ண முடியல, ஜெயிக்கவே முடியல. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நீ அந்தரங்கத்துல ஜெயிக்கல, நீ தனியாக ஜெயிக்கல, யாரும் பார்க்காத இடத்துல ஜெயிக்கல. ஆனா ஆண்டவர் இன்றைக்கு உங்க பக்கத்துல வந்து நின்று, இல்ல உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு மகனே, ஒப்புக்கொடு மகளே, நான் உன்னுடைய வேற்றுமையானதை அல்ல, உன்னுடைய அந்தரங்கத்தை பார்க்கிறேன், உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பார்க்கிறேன். அதிலே ஜெயிக்காவிட்டால் இந்த ஜெயம் நிற்காது என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நிற்காது என்று வாக்கு கொடுக்கிறார். கவனிங்க, இப்ப பாருங்களேன், இது வேதத்துல வந்து நம்ம வாசித்த இந்த சாலமோன் வந்து எவ்வளவு ஜெயம், எவ்வளவு ஜெயம். எங்க இருந்து அவனுடைய ஜெயத்தை பார்க்கறதுக்கு ஆள் வந்தாங்களாமா? சேபா நாட்டினுடைய ராஜஸ்திரீ. சேபா நாடு அப்படின்றது அது ஒரு தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் பேர் போன இடம். அந்த நாட்டினுடைய ராஜாவுடைய பொண்ணு யாரை பார்க்கணும்னு நினைச்சாங்களாமா? பல பல நாடுல இருந்து, பல பல ஊர்ல இருந்து கப்பல் கப்பலா வரும்போது சும்மா வரல, நிறைய பரிவாரத்தோட. நீங்க அந்த சாப்டரை வாசிச்சு பாருங்க. அந்த பொண்ணு எடுத்துட்டு வந்த அந்த பொருளை பார்த்து சாலமோனே மிரண்டு போயிடுறாரு. என்ன இவ்வளோ அழகா கொண்டு வந்திருக்கிறீங்க? ஆனா அந்த பெண் வந்து இந்த சாலமோன் கட்டின அரண்மனை, அங்க இருக்கிற செட்டப், அங்க இருக்கிற ஒழுங்க பார்த்து அப்படியே பிரமிச்சுட்டாங்களாம். மனுஷன் இவன், என்னையா இப்படி ஒரு மனுஷன், இவ்வளோ ஒரு ஞானம். ஆனா ஆண்டவருடைய பிள்ளையே சாலமோன் வெளியில எல்லாருக்கும் முன்னாடியும் ஜெயிச்சிட்டான், எல்லாருக்கும் முன்னாடியும் ஜெயிச்சிட்டான். எல்லாரும் வந்து பார்த்தாங்க, எல்லாரும் ரொம்ப பெருமையா பேசினாங்க. ஐயோ ஐயோ, ராஜா மாதிரி யாரும் இருக்க முடியாது, யாரும் இருக்க முடியாது. ஆனா எங்க ஓட்டை இருந்துச்சு, எங்க ஓட்டை இருந்துச்சு சொல்லுங்க? கண்ணுக்கு தெரியாத ஒரு ஓட்டை, யாரும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு ஓட்டை, மறைஞ்சிருந்த ஒரு ஓட்டை. ஆனா அந்த ஓட்டை வழியாய் தண்ணி லீக் ஆயிட்டே இருந்துச்சு. தண்ணி ஒன்னொன்னா, பொய்யான மாயை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடித்துக் கொள்ளுகிறார்கள். கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, யாருக்கும் அறியாம செஞ்சு 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 கடைசியில் தன்னுடைய வெற்றியே இழந்தவன் தான் இந்த சாலமோன். கர்த்தர் யாரோ ஒருத்தரை எச்சரிக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற யாரையோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் தெளிவாய் முகமுகமாய் ஆண்டவர் பேசுறாரு. முகம், நீதான் மகனே, நீதான் அந்த பிள்ளை. நீ இந்த நிலைமைக்கு ஆளாகிறதுக்கு என்ன காரணம்? நீ இந்த சூழ்நிலைக்கு வருவதற்கு என்ன காரணம்? தேவன் உங்களுக்கு கொடுக்காமலா? தேவன் உங்களை நம்பாமலா? தேவன் உங்களுக்கு செய்யாமலா? எல்லாத்தையும் கொடுத்தார், எல்லாத்தையும் ஆண்டவர் செய்தார். ஆனால் இந்த அளவிற்கு வந்ததற்கு காரணம் வேற ஒண்ணுமே இல்லை. நீ அந்தரங்கத்துல ஜெயிக்கல, நீ தனியாக ஜெயம் இல்லை. அதனாலதான் உங்க மனசுல சமாதானம் இல்லை, அதனாலதான் உங்களுடைய சரீரம் முழுக்க வியாதியா இருக்கிறது, அதனாலதான் இவ்வளவு நீங்க கஷ்டப்படுறீங்க. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை நீ மனம் திரும்பு, நீ மாறு. அதுக்காக தான் இந்த மாதம் உனக்கு நான் வாக்கு கொடுக்கிறேன். உன்னை ஜெயிக்க பண்ணுகிற கிறிஸ்து ஆவலா இந்த இடத்துல வந்திருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கும் போது ஆவலாய் வந்திருக்கிறார். நீங்கள் மனம் திரும்புவதற்கு ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். ஹalleluya. தேவ சமூகத்தில் எல்லாரும் அப்படியே எழும்பி நிற்கலாமா? மா பாவியாம் என்னை நினைக்க இந்த மண்ணான நான் எம்மாத்திர ஆண்டவரே, மண்ணான நான் எம்மாத்திர ஆண்டவரே, நானாக தான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே.
நானாக வந்திருக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லை, நோவாவை போல் நீதிமான் இல்லையே. பாடுவோம். யோசேப்பை போல் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் இல்லையே. ஆபிரகாமை போல் விசுவாசி, ஆபிரகாமை போல் விசுவாசி, உம்மை வேண்டவில்லை. நான் தானாக வந்து, சத்தமா சொல்லோ, நான் தானாக வந்து, கரங்கள மேல உயர்த்தி, நீ இன்று ஏற்றுக்கொள்வீரா, நானாகவே வந்து, நீ இன்று ஏற்றுக்கொள்வீரா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய ஆண்டவருக்கு ஒரு பழக்கம் இருக்குது. என்னுடைய ஆண்டவருக்கு ஒரு பழக்கம் இருக்குது. எல்லாரும் நம்மளை வெளியே பார்க்கும்போது அவருக்கு ஒரு பழக்கம். அவருடைய கண்ணு டைரக்டா எங்க ஸ்கேன் பண்ணும்னா, கதவை சாத்தும் போது உலகத்துல இருக்கிற நிறைய பேர் கண்ணுக்கு முன்னாடி சாத்தி இருக்கிற கதவு தான் தெரியும். ஆனா நான் ஆராதிக்கிற கர்த்தருக்கு மட்டும் சாத்தி இருக்கிற கதவு தெரியாது. உள்ள இருக்கிற என்னதான் தெரியும். உள்ள இருக்கிற என்னதான் தெரியும். வாலிப தம்பி, தங்கச்சி, ஆண்டவர் உன் கூட தெளிவா பேசுறாருப்பா. நீ ஜெயிக்கணும். நீ மட்டும் அந்தரங்கத்தில் ஜெயிச்சேன்னா, நீ மட்டும் தனியே ஜெயிச்சிட்டேன்னா, நீ மட்டும் யாரும் பார்க்காத இடத்துல நீ ஜெயிச்சிட்டேன்னா, உன் நெற்றில நீ இப்பவே எழுதி வச்சுக்கோ, நீ கண்டிப்பா தோற்று போக மாட்ட. நீ தோற்று போக மாட்ட. அந்தரங்கத்துல ஜெயிக்கிற ஒரு தேவ பிள்ளை, அந்தரங்கத்துல யாரும் பார்க்காத இடத்துல, யாருக்குமே தெரியாத இடத்துல ஜெயிக்கிற பிள்ளை கண்டிப்பா மற்றவங்களுக்கு முன்னாடி அவன் தோற்று போக மாட்டான். ஒரு நாள் கோலியாத்தே அவனுக்கு முன்னாடி எதிராக வந்து நின்னாலும் அவனுக்கு கண்டிப்பா பயம் வராது, பயம் வராது. அவனை ஜெயிக்க பண்ணுகிற கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்கிற பெரிய நிச்சயம் உண்டாகும். ஜெயிக்க பண்ணுகிற தேவன், ஜெயிக்க பண்ணுகிற தேவன். தகப்பனே, நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த பிள்ளைகள் கரங்களிலே வைத்திருக்கிற இந்த காணிக்கைகள், தசம பாகங்களை கர்த்தர் 1000 மடங்கு நீர் ஆசீர்வதிப்பீராக. பெரிய பலனை இம்மையிலையும் மறுமையிலையும் எங்க பிள்ளைகளுக்கு கர்த்தர் தருவீராக ராஜா. இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, இல்லைன்னா இந்த காரியத்தெல்லாம் ரன் பண்ணவே முடியாதுப்பா. ஒவ்வொரு தேவைகள், ஆனா ஆயிரக்கணக்கான தேவைகள்ல எங்க பிள்ளைகள் மூலமா அதை நீங்க நடத்திட்டு வருகிறதற்காக நன்றி. இந்த கம்ஃபர்ட் சர்ச் ஊழியத்திற்காக எந்த இடத்துல தாங்கிறவர்கள் இருந்தாலும் அவர்களை கர்த்தர் பல்லாயிரக்கணக்கான மடங்கு
நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.